We are rejoicing as a family. நாம் குடும்பமாக சந்தோஷித்து களிகூறுகிறோம். Amen. Amen. We have developed in love more than the fear. நாம் பயத்தை காட்டிலும் அன்பிலே அதிகமாக பெருகி இருக்கிறோம். When a man believes in God, ஒரு மனிதன் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும்போது he begins to fear. அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். When a man knows him, அவரை அவன் அறிந்து கொள்ளும்போது he begins to love him. அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறான். Love is a step ahead of fear. பயத்திற்கு மேலாக இன்னொரு அடி எடுத்து வைத்தல்தான் இந்த அன்பு. You start with fear. நீங்கள் பயத்தோடு ஆரம்பிக்கிறீர்கள். You are perfected in love. நீங்கள் அன்பிலே பூரணப்படுகிறீர்கள். John chapter 15, யோவான் 15ஆம் அதிகாரம் verse 7 through 17. 7 17 வசனங்கள் வரைக்குமாக, Yeah. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கின்ற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் இனி உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே இவைகளையே உங்களுக்கு கற்பிக்கிறேன். Show what love is. அன்பு என்றால் என்ன என்ற அர்த்தத்தையும் விளக்கினேன். We thank you, Lord. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே பிதாவே. Amen. Amen. So since last week we are talking about life abundant. பரிபூர்ண வாழ்க்கை அபரிமிதமான ஜீவன் என்பதை குறித்து கடந்த வாரத்திலிருந்து பார்த்து வருகிறோம். If you were not here last week, நீங்கள் கடந்த வாரத்திலே இங்கு வரவில்லை என்றால் I think you should get the text. நீங்கள் அந்த ஒளிநாடாவை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Life abundant part 1. பரிபூர்ண அன்பின் பரிபூர்ண வாழ்க்கை பாகம் 1. Today we are going to do part 2. இன்றைக்கு நாம் இரண்டாம் பாகத்தை பார்க்க போகிறோம். If you love him, நீங்கள் அவரை நேசித்தால் you will obey him. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிவீர்கள். If you obey him, நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்தால் you will abide in him. நீங்கள் அவரில் நிலைத்திருப்பீர்கள். Last week we saw 2 other things. கடந்த வாரத்தில் நாம் இன்னும் 2 காரியங்களை பார்த்தோம். If you abide in him, நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருந்தால் you will bear fruit for him. அவருக்கு கனிகளை கொடுப்பீர்கள். You will bring good results for him. நீங்கள் அவருக்கு நல்ல விளைவுகளை உருவாக்குவீர்கள். If you bear fruit for him, நீங்கள் அவருக்கு கனிகளை கொடுத்தால் then you are really living abundant life. உண்மையாகவே அப்பொழுது அபரிமிதமான வாழ்க்கையை வாழுகிறீர்கள். Today we are going to talk about the other 2 things. இன்றைக்கு நாம் மற்ற 2 காரியங்களை பார்க்க போகிறோம். Last week, how to be in him. எப்படியாக அவருக்குள்ளே நாம் நிலைத்திருப்பது என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். Being. இருப்பது. Now this week is doing. இந்த வாரத்திலோ செய்வது. It's important to be in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பது மிகவும் முக்கியமானது. And then it is also important to do something for Christ. கிறிஸ்துவுக்காக நாம் கிரியை செய்வதும் மிகவும் முக்கியமானது. When you obey the law of the universe, நீங்கள் இந்த அண்ட சராசரத்தினுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் போது you will get benefit out of the power that is hidden in the universe. இந்த அண்ட சராசரத்திலே அடங்கி இருக்கிற வல்லமையிலிருந்து நீங்கள் பலன்களை பெற்றுக் கொள்கிறீர்கள். When the scientists abide the law of the universe, இந்த அண்ட சராசரத்தினுடைய பிரமாணத்தை விஞ்ஞானி கையாளும் போது he releases the power that is hidden in the universe. இந்த அண்ட சராசரத்தில் இருக்கின்ற வல்லமையை அவன் வெளிப்படுத்துகிறான், வெளியிலே கொண்டு வருகிறான். He abides in the power of the gravitational force. இந்த புவியீர்ப்பு சக்தியினுடைய வல்லமையிலே அவன் தங்கி இருக்கும்போது Then he begins to learn to release the power of aerodynamics, goes against that force. இந்த புவியீர்ப்பு சக்திக்கு வெளியிலே செல்லக்கூடிய ஒரு சக்தியை அவன் விடுவிக்கிறான். Even so, when you obey the laws of your physical health, அவ்விதமாகவே உங்கள் சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தின் பிரமாணங்கள்
கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது you will abide in good health. நீங்கள் சரீரத்திலே ஆரோக்கியமாக தங்கியிருப்பீர்கள். Jesus said, if you abide in me, இயேசு சொன்னார், நீங்கள் எனக்குள்ளே நிலைத்திருந்தால், my words in you, என்னுடைய வார்த்தைகள் உங்களில் you நிலைத்திருந்தால், shall ask what you will, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக it இருந்தாலும் shall be done unto you. அது உங்களுக்காக செய்யப்படும் என்றார். In this world, இந்த உலகத்திலே God's creations all obey him, தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகின்றன, except man. மனிதனை தவிர. Man is the only one who has rebelled against God. மனிதன் ஒருவன் மாத்திரமே தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணியவன். All the other creations are praising him. மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளும் அவரை துதித்துக் கொண்டிருக்கின்றன. Man is praising his own handwork. மனிதனோ தன்னுடைய கைவேலையாகிய பொருளை அவன் துதித்துக் He கொண்டிருக்கிறான். is praising, appreciating his own ability. அவனுடைய சொந்த திறமையே அவன் பாராட்டிக் கொண்டிருக்கிறான். Every success you got comes from God. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு வெற்றியும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. The moment he takes your breath out, உங்களிடத்திலிருந்து உங்களுடைய ஆவியை மூச்சை அவர் எடுத்த மாத்திரத்திலே you are not even worth 5 rupees. நீங்கள் 5 ரூபாய்க்கு கூட பிரயோஜனமற்றவர்கள், மதிப்பில்லாதவர்கள். I read a tract some years ago, சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கைப்பிரதியை நான் வாசித்தேன். calculating all the chemicals that comes out of burning your body. உங்களுடைய சரீரத்தை உடலை எரிப்பதினால் வருகின்ற எல்லா ரசாயன பொருட்களையும் அவர்கள் கணக்கு போட்டிருந்தார்கள். Good for so much rupees worth of making matchsticks. தீப்பெட்டி செய்வதற்கு இவ்வளவு பொருட்கள் அது கிடைக்கிறதா, and so on and so forth. So many things were discovered there. இப்படியாக அநேக காரியங்கள் இந்த உடலை எரிப்பதன் மூலம் வருகின்ற ரசாயனத்திலிருந்து கண்டுபிடித்தார்கள். We are worth less than 5 rupees. நாம் 5 ரூபாய்க்கும் குறைவான மதிப்புடையவர்கள் என்று காணப்பட்டது. It is God who gives you the dignity. தேவன் தாமே உங்களுக்கு அந்தஸ்தையும் கனத்தையும் கொடுக்கிறவர். When you see good gifts are coming from God, தேவனிடத்திலிருந்து நல்ல ஈவுகள் உங்களுக்கு வருகின்றதை பார்க்கும்போது, how can you ignore the giver of the good gifts? உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கின்ற அந்த தேவனை நீங்கள் எப்படியாக புறக்கணிக்க முடியும்? There are a lot of animals in this world. இந்த உலகத்திலே அநேக மிருகங்கள் உண்டு. Most of them are looking downwards all the time. அவைகள் ஏறக்குறைய எல்லாமே கீழேயே பூமியை பார்த்துக் கொண்டே நடக்கின்றன. They are interested in the things they can eat. அவர்கள் சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்களிலே மிகவும் ஆர்வமுடையவர்களாய் பார்த்துக் You don't கொண்டிருக்கின்றன. see the animal lifting up their head towards heaven. நீங்கள் பரலோகத்தை நோக்கி இந்த மிருகங்கள் தலையை உயர்த்தி பார்ப்பதை நீங்கள் பார்க்க முடியாது. Man is the only one given that privilege. மனிதன் மாத்திரமே அவ்விதமான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறார். But he is misusing that privilege. ஆனால் அவன் பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியத்தை தவறாக பயன்படுத்துகிறான். Jesus said, இயேசு சொன்னார், if you stay in me, நீங்கள் எனக்குள்ளே தங்கி இருந்தால், and my words stay in you, என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே you நிலைத்திருந்தால், will ask whatever you want. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சரி கேட்கலாம், It shall be given to you. அது உங்களுக்கு கொடுக்கப்படும். And some may say this, சிலர் இப்படியாய் சொல்லலாம், well, I am also getting some of my prayers answered. என்னுடைய தேவத்திற்கும் பதில்கள் வந்து கொண்டுதானே இருக்கின்றன. Well, I am getting some blessing, சில ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறேன், but you are not able to enjoy it fully. நீங்கள் முழுமையாக அதை அனுபவிக்க முடியவில்லையே. Maybe you are getting something from the Lord. நீங்கள் ஒருவேளை கர்த்தரிடத்தில் ஒரு சில காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கலாம். You are getting it out of mere grace. ஏதோ ஒரு கிருபையின் நிமித்தமாக அவைகள் உங்களுக்கு அருளப்படலாம். Like the insurance period has a grace period. ஆயுட்காலத்தினுடைய அந்த தொகை காலம் முடிந்து விட்டது. I mean, the expiration date is one. அது காலம் நிவர்த்தியாகின்ற நாள் ஒன்று என்றால் 30 more days. உங்களுக்கு 30 நாள் கிரேஸ் பீரியடாக கிருபை நாட்களாக கொடுக்கப்படுகிறது. I think it's prevalent in India too. இந்திய தேசத்திலும் கூட அப்படி கொடுக்கப்படுகிறது. It's not safe to live in the grace period. அந்த கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் பாதுகாப்பான நிலைமை அல்ல. You should live in the period of rights. உரிமையினுடைய காலத்தில் நீங்கள் வாழ வேண்டும். That's what God wants us. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். A son in the home can go to the refrigerator and open it and eat whenever he wants. வீட்டிலே மகனாக இருக்கின்றவன் குளிர்சாதன பெட்டியை திறந்து அவன் விரும்பியவர்களை எப்பொழுது வேண்டாலும் சாப்பிடலாம். He can ask for food. அவன் உணவு கேட்கலாம். A beggar outside, ஆனால் பிச்சைக்காரனாக வெளியில நின்று கொண்டிருக்கிறவன், he may say amma taye, அம்மா தாயே என்று சொல்லி பெற்றுக் கொள்ளலாம். but that's not real amma taye. அது உண்மையான அம்மா தாயே என்று அழைப்பதாக இருக்காது. போ என்று சொல்லிக் கொடுப்பார். You get something. ஏதோ ஒன்றை பெற்றுக் கொள்வார்கள். That's like living in the grace period. அதுதான் கிருபையின் காலத்திலே வாழ்கிறது போன்று இருக்கிறது. When a man who is rebelling all the time, ஒரு மனிதன் எப்பொழுதும் எதிர்த்து முரட்டாட்டம் பண்ணிக் கொண்டே இருந்தால், and he begins to turn toward the Lord, அவன் கர்த்தருக்கு நோக்கி திரும்ப ஆரம்பித்தால், he is interested very much. அவன் மிகவும் ஆர்வமுடையவனாய் இருக்கிறான். Just like this. இதை போல You have 5 children. உங்களுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். One is always rebellious, ஒருவன் எப்பொழுதும் முரட்டாட்டம் பண்ணுகிறான், and the rest of them are good. மற்றவர்கள் எல்லாம் நல்லவர்கள் தான். When he turns to the father and mother, says, "Mommy, I appreciate you," அவன் திடீரென்று மனம் திரும்பி அம்மா உங்களை பாராட்டுகிறேன் என்று சொல்வான் என்றால், the parent's heart will go for him.
பெற்றோருடைய இதயம் அவனுக்காக செல்லும். Even though all the creations are worshipping him, எல்லா சிருஷ்டிப்புகளும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும், when a man who is rebelling all the time turns to God and worship, that's very special. எப்பொழுதுமே முரட்டாட்டம் பண்ணி தேவனுக்கு எதிராக செயல்படுகின்ற மனிதன், அவன் மனம் திரும்பி தேவன் பக்கமாக சார்ந்தவன் அவரை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டால் அது தேவனுக்கு விசேஷித்த காரியம். Last week we saw how to be a branch bearing fruit. கடந்த வாரத்திலே எப்படியாக ஒரு கொடியாக கனி கொடுக்கின்ற கொடியாக நாம் இருப்பது என்று சொல்லி பார்த்தோம். And this week we are going to see how it is changing to a different relationship. இந்த வாரத்திலே நாம் பார்க்க போற வித்தியாசமான ஒரு உறவு தன்மையை குறித்து பார்க்க போகிறோம். Jesus said in verse 14, இயேசு 14வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். Praise the Lord. Hallelujah. Verse 15 first line. 15 இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். Praise the Lord. Hallelujah. In the Old Testament, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் God is known as Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தேவன் அறியப்பட்டார். El Shaddai, எல் ஷடாய் என்று the powerful God. மிகவும் வல்லமையுள்ள தேவன். In the New Testament, புதிய ஏற்பாட்டிலோ the relationship has changed. அந்த உறவு முறை மாறுகிறது. The Creator God சிருஷ்டிப்பு கர்த்தர் has become Father God. நமக்கு பிதாவாகிய தேவனாய் மாறுகிறார். Jesus introduced God as a father to us. இயேசு தேவனை நம்முடைய பிதாவாக தகப்பனாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். Praise the Lord. Hallelujah. So we don't need to fear him only. ஆகவே நாம் அவருக்கு பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. We reverence him. நாம் அவருக்கு மரியாதையோடு செலுத்துகிறோம். We love him. ஆனால் அவரை நேசிக்கிறோம். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே everything was done by law. பிரமாணத்தின் மூலமாகவே எல்லாம் செய்யப்பட்டன. Now இப்பொழுதோ it is by grace. கிருபையினாலே செய்யப்படுகிறது. Out of love. அன்பின் நிமித்தமாக. Anything you do out of law is a compulsion from outside. Law. பிரமாணத்தின் காரியமாக நீங்கள் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியமும் ஏதோ வலியுறுத்தி பலவந்தமாக செய்யப்படுவதாக You இருக்கும். see a policeman, ஒரு போலீஸ்காரரை பாருங்கள், you change your behavior. உங்களுடைய நடைமுறையை மாற்றுகிறீர்கள். It's a force from outside. அது வெளியிலிருந்து வருகின்ற ஒரு அதிகாரமாய் வல்லமையாய் You வருகிறது. see the road sign, தெருவிலே நீங்கள் ஒரு அடையாளத்தை பார்க்கிறீர்கள். and you change your speed limit. நீங்கள் பறந்து செல்கின்ற வேகமாக ஓடி செல்வதை It's a force from outside. அது வெளியிலிருந்து ஒரு சக்தி உங்களை நிறுத்துகிறது. But there is another law ஆனால் இன்னொரு பிரமாண சட்டம் இருக்கிறது. that is inside of us. அது நமக்குள்ளேயே இருக்கிறது. It is called the law of love. அது அன்பின் பிரமாணம். When you have the law of love, இந்த அன்பின் பிரமாணம் உங்களுக்குள்ள இருக்கும்போது your relationship is changed. உங்களுடைய உறவு முறை மாறுகிறது. In the Old Testament, பழைய பாட்டிலே all men of God are called servants of God. எல்லா தேவ மனுஷர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று Now அழைக்கப்பட்டார்கள். Jesus is changing it. இயேசுவை இப்பொழுது அதை மாற்றுகிறார். Henceforth I call you my friend. இது முதல் நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன் I என்கிறார். don't call you servant. உங்களை ஊழியக்காரர் என்று அழைக்க மாட்டேன். Praise the Lord. Hallelujah. Why? ஏன் தெரியுமா? Servant does not know all the secrets. எல்லா ரகசியங்களையும் வேலைக்காரன் அறிந்திருக்க A மாட்டான். friend knows all the ஒரு secrets. நண்பன் அவனுடைய நண்பனை குறித்ததான எல்லா ரகசியங்களையும் In அறிந்திருப்பான். John 15 chapter verse 10, யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, if you keep my commandments, என்னுடைய கற்பனைகளை நீங்கள் you will கைக்கொண்டிருந்தால் abide in my love. என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். And as I have kept my Father's commandments நான் என் பிதாவின் கற்பனை கைக்கொண்டது போல and did abide in his love. அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல. And John 14 verse 23, யோவான் 14:23, if you abide in Father's love, நீங்கள் பிதாவுடைய அன்பிலே I நிலைத்திருந்தால், mean if you abide in the love of the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நீங்கள் இருப்பீர்கள் what என்றால் will you do? நீங்கள் என்ன செய்வீர்களாம்? Verse 23. 23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். How to be a friend of Jesus? இயேசுவுடைய நண்பராக இருப்பது எப்படி? Jesus wants to be your friend, இயேசு உங்களுடைய நண்பராக இருக்க விரும்புகிறார். but you should respond to him. நீங்கள் அவருக்கு கொடுக்கிற பதில் கொடுக்க வேண்டுமே. In the Old Testament, பழைய பாட்டிலே only one man was called friend of ஒரே God. ஒரு நபர் மாத்திரம் தான் தேவனுடைய நண்பர் என்று அழைக்கப்பட்டார். Isaiah 41 verse 8. ஏசாயா தீர்க்கதரிசி 41ஆம் அதிகாரம் It talks 8வது about, வசனம். 41 verse 8. ஏசாயா 41:8. But thou Israel, you are my servant. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபின் என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. Praise the Lord. Hallelujah. This is actually spoken through the prophet. இது உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். In Genesis chapter 26 verse 24, ஆதியாகமம் 26:24 we see God himself is saying to Isaac, ஈசாக்கை பார்த்து தேவனே சொல்லுகின்றார். 26 verse 24, 26:24,
அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். Praise the Lord. Hallelujah. He is really a friend of God, உண்மையாக அவன் தேவனுடைய நண்பராக இருந்தான். but still not having that full privilege of being called the friend of God by the mouth of God. தேவனுடைய வார்த்தையினாலேயே அவன் தேவனுடைய நண்பன் என்று சொல்லத்தக்கதான சிலாக்கியம் இருந்த போது அவனுக்கு இல்லாது இருந்தது. Abraham already died. ஆபிரகாம் ஏற்கனவே மரித்திருந்தார். Still God says, Abraham, my servant Abraham's sake. இருந்தாலும் தேவன் ஆபிரகாமை தன்னுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கிறார். But Isaiah prophet, ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியோ, he spoke, Abraham is a friend of God. தேவனுடைய நண்பன் என்று சொல்லி அது தீர்க்கதரிசி உரைக்கிறார். And King Hezekiah in 2 Chronicles chapter 20 verse 7, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே எசேக்கியா ராஜா Abraham your friend, ஆபிரகாமுடைய நண்பன் என்று அழைக்கிறார். James chapter 2 verse 23, யாக்கோபு 2:23 and thy friend Abraham, உம்முடைய நண்பனாகிய ஆபிரகாம், James says in the New Testament. யாக்கோபு புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். But here ஆனால் இங்கோ Jesus himself says, இயேசுவே சொல்லுகிறார், you are my friend. நீங்களே என்னுடைய சிநேகிதர்கள். Praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. It's like saying the president is saying you are promoted. ஜனாதிபதியை பார்த்து நீங்கள் பதவி It's like தலைவரே, saying to you, your president of the company has promoted you. உங்களுடைய கம்பெனியுடைய பிரசிடென்ட் உங்களை பதவி செய்திருக்கிறார் என்று சொல்வது போல. And it's entirely another thing to hear the president himself says, I have promoted you. யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு தலைவர் உங்களை பதவி செய்திருக்கிறார் என்று சொல்வதற்கும், அந்த தலைவரே பிரசிடென்ட்டை வந்து உங்களுக்கு பதவி அளிக்கிறேன் என்று சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. You are my friend. நீரே என்னுடைய நண்பர். The angel said, Mary, you are blessed. தேவதூதர்கள் சொன்னார்கள், நீ மரியாதை, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். Jesus said, இயேசு சொன்னார், because you believe without seeing me, you are blessed. நீ என்னை காணாதிருந்தும் என்னை விசுவாசித்தபடினாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். When it comes from the mouth of Jesus, இயேசுவுடைய வாயிலிருந்து அது வரும் பொழுது, you don't need anything else. உங்களுக்கு வேறு ஒன்று வட்டாட்சி தேவை. You are my friend. நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள். Well, when you become his friend? எப்பொழுது என்னுடைய சிநேகிதராய் நாம் மாறுகிறோம்? Verse 12. 12வது. And verse 13. 13. I'm sorry, 14. I'm sorry, English. 14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னுடைய சிநேகிதராயிருப்பீர்கள். If you are friends, if you do whatever I command you. நான் உங்களுக்கு கொடுக்கின்ற கட்டளையை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்களுடைய நண்பராயிருப்பீர்கள். What is the command? என்ன கற்பனை? Verse 12. 12வது கற்பனை. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. This is my commandment. இதுதான் என்னுடைய கற்பனை. That you love one another. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். Even as I have loved you. நான் உங்களை நேசிக்கிறது போல. We'll come to you a little later. பின்பு உங்களிடத்தில் நான் திரும்பி வருகிறேன். And commandment is given to us to love our enemies and neighbors. நம்முடைய எதிரிகளையும் அயலகத்தாரையும் நாம் நேசிக்கும்படியாக நமக்கு கற்பனை பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. One great philosopher G.K. Chesterton said, ஒரு பெரிய தத்துவ ஞானி G.K. Chesterton சொன்னார், God commanded us to love both enemies and our neighbor because usually they are the same people. தேவன் நம்மை எதிரிகளையும் அயலகத்தாரையும் நேசிக்கும்படியாய் சொன்னது ஏனென்றால் அவர்கள் அதே ஒரே விதத்தினராய்த்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே ஒரே ரகத்தார் தான். We know some of our neighbors are our enemies. நமக்கு தெரியும், நமக்கு அருகிலே இருக்கிறவர்கள் தான் சிலர் தான் நமக்கு எதிரியாகவும் இருக்கிறார்கள். So it was a command. ஆகவே இது ஒரு கற்பனையாய் கொடுக்கப்பட்டது. And here Jesus says, இங்கு இயேசு சொல்கிறார், this is my commandment. இது என்னுடைய கற்பனை. That you love one another. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், அன்பாயிருக்க வேண்டும். Even to love your brothers and sisters there was a command. உங்களுடைய சகோதரரையும் சகோதரியும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதற்கும் கற்பனை இருக்கிறது. Why is that a command? ஏன் அது கற்பனையாக கட்டளையாக இருக்கிறது? Love is not the real, the real love is not the one that comes out of feeling. உணர்ச்சிகளின் வழியாக வருவதுதான் உண்மையான அன்பு என்று அல்ல. There are 3 levels of love. அன்பிலே 3 தரம் இருக்கிறது. First is eros, eros love. அது முதலாவது ஈரோஸ் அன்பு என்று சொல்லப்படுகிறது. That's not a proper love. அது சரியான அன்பு அல்ல. That is a sensual physical love. அது உணர்ச்சிகள் வழியாக பிரவேசிக்கும் வெளியில வருகின்ற அன்பு. People are in love with another. ஜனங்கள் ஒருவரில் மற்றவர் அன்பு செலுத்துகிறார்கள். They are not really loving. அது உண்மையான அன்பு கிடையாது. They are really infatuated, fascinated by some outward appearance. சில வெளிப்புறமான தோற்றத்தினாலே அவர்கள் கவர்ச்சிக்கப்படுகிறார்கள். That's what's called eros love. அதுதான் ஈரோஸ் லவ் என்று
அழைக்கப்படுகிறது. What that love will do? அந்த அன்பு என்ன செய்யும்? That will say, I want to get what I like from you. உன்னிடத்திலிருந்து நான் பெற விரும்புகிறதை நான் பெற்றுக்கொள்வேன். You have something I like. நான் விரும்புகின்ற காரியம் உன்னிடத்தில் இருக்கிறது. You have something I want. நான் விரும்புகின்ற காரியம் உன்னிடத்தில் இருக்கிறது. That's why I love you. ஆகவேதான் நான் உன்னை நேசிக்கிறேன். But I want to get